கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමීන් වහන්සේගේ සුදු නාමයට මහිමේ වේවා. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නෙමි. ஏப்ரல் மாதத்திலே 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதையிட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். ඒප්‍රල් මාසයේ පළමු වන දවසේදී ඔබ හමු වීමට ලැබෙන අවස්ථාවට ස්වාමීන් වහන්සේට මම ප්‍රීතිමත් වෙන්නෙමි. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமாக யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். මේ මාසයට අදාළ පොරොන්දු වචනයක් ලෙස யோப் 19 වන පරිච්ඡේදයේ 25 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். එහෙත් මාගේ මිදුම් කරයාණන් ජීවත්ව සිටින බවද අන්තිමේදී උන්වහන්සේ පොළව පිට සිටින බවද දනිමි. இழப்புக்களின் மத்தியில் என்று இதற்கு தலையங்கமிடுகிறேன். මේට මං මාතෘකාවක් ලෙස අයිමිවීම මැදියේ කියා තබනවා. இந்த புதிய வருஷத்தில் 3 மாதங்கள் கடந்து 4ஆம் மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். මේ අවුරුද්දේදී මාස 3ක් අපි පසු කරලා 4වෙනි මාසයකට අපි අතුලත්ව සිටිනවා. பலவிதமான இழப்புக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கலாம். විවිධ ප්‍රශ්න පොරබෙදීම් අයිමිවීම මැදියේ අපි සිටින්නට පුළුවන්. இழப்புக்கள் மத்தியிலே அருமையானவர்களே கடவுள் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். අපගේ අයිමිවීම මැදියේ දිවෙන් වහන්සේ මහත් දෙයක් සිදු කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. யோபு என்ற பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழல்ல யோப் නැමැති භක්තිවන්තයා තමගේ ජීවිතයේ සියලු දේම අයිමි කරව වාර්තාවරණයකදී அவன் பேசின வார்த்தையைத்தான் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். ඔහු කතා කරපු වචනවල තමයි අද දවසේදී අපි මෙනෙහි කරන්නට යනවා. முதலாவதாக அவன் சொல்லுகிறான் என் மீட்பர் என்று சொல்லி. පළමු කොට ඔහු පවසනවා මාගේ මිදුම් කරයාණන්. அருமையானவர்களே அவன் சொல்லுகிறான் எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். ඔහු පවසනවා මට මිදුම් කාර්යයක් සිටිනවා. இதே மாதிரி தான் வாழ்க்கையிலே பல இழப்புக்கள் போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் போய் මේ கொண்டிருக்கிறீர்கள். වගේමයි ඔබගේ ජීවිතයේ විවිධ ප්‍රශ්න අයිමිවීම මැදියේ ඔබ සිටින්නට පුළුවන්. எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். සියලු දෙනාම ඔබ අත්හරින්නට ඇති. ஆனால் உங்களுடைய இழப்பில இருந்து பிரச்சனையிலிருந்து துன்பத்திலிருந்து உங்களை மீட்கத்தக்க ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. එනමුත් ඔබගේ ප්‍රශ්න ඔබගේ අයිමිවීම ඔබගේ දුක්ඛ විනා මේ සියලු දේන් සිට ඔබ මුදවන්ට එක් මිදුම් කාර්යයන්න් සිටිනවා. ඔහු තමයි යේසුස් වහන්සේ. நம்பினவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். ඔබ විශ්වාස කරපු මනුෂ්‍යන ඔබ අත්හරින්නට පුළුවන්. එනමුත් ඔබ වෙනුවෙන් කල්වාරි කුරුසේදී තමන්ගේ ජීවිතයේම පුද කළා වූ මිදුම් කාර්යයක් සිටින උන්වහන්සේ තමයි යේසුස් වහන්සේ. நீ எவ்வளவு இழப்புக்களை சந்தித்திருந்தாலும் அவராலே முடியும் உன்னை மீட்டுக் கொள்வது. ඔබ කොච්චරක් දෝ අයිමිවීම වලට මුහුණ දෙන විටත් උන්වහන්සේට පුළුවන් ඔබ ගොඩන ගන්නට. அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் நீ இருக்கலாம். අනිත් පියවර මං කුමක්ද ගන්න කියලා ඔබ දන්නේ නැතුව සිටින්නට පුළුවන්. ஆனால் அவர் நிச்சயம் உனக்கான ஒரு பாதையை திறந்து வழிநடத்த வல்லமை உள்ளவராய் එනමුත් සැබවින්ම ඔබ වෙනුවෙන් මාවතක් විවෘත කරමින් ඔබ මඟ පෙන්වන්නට දිවෙන් වහන්සේ බල සම්පන්නව සිටිනවා. இரண்டாவதாக யோபு என்ன சொல்லுகிறான்னா என்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். දෙවනුව යෝබ් පවසන්නේ කුමක්ද නම් මාගේ මිදුම් කාර්යාණන් ජීවමානව සිටිනවා. என்னுடைய மீட்பர் மரிக்கவில்லை, මගේ මිදුම් කාර්යාණන් මිය ගියේ නෑ. அவர் உயிரோடு இருக்கிறார். උන්වහන්සේ ජීවමානව සිටිනවා. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තේනි, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா அந்த மீட்பரை என்ன பார்க்கிறாரு. මගේ ගැලවුම් කරු ජීවමානයි කියලා කියනකොටදී ඒ ගැලවුම් කරු මා දෙස කන් යොමු කරමින් සිටිනවා. என் வேதனை அறிந்திருக்கிறார், මගේ වේදනාවල් දැන என் සිටිනවා. துன்பத்தை அறிந்திருக்கிறார், මගේ දුක් විනා දැන සිටිනවා. என் இழப்பை புரிந்து கொண்டிருக்கிறார். මගේ අයිමිවීම තේරුම් අරගෙන සිටිනවා. அவர் உயிரோடு இருக்கிறபடியால උන්වහන්සේ ජීවමානව සිටින නිසා நிச்சயம் எனக்காக செயல்படுவார். සැබවින්ම මා වෙනුවෙන් ක්‍රියාත්මක කරනවා. எனக்காக ஏதாவது ஒன்றை செய்வார். මා වෙනුවෙන් යම් කිසි දෙයක් උන්වහන්සේ කරනවා. உங்க வாழ்க்கையிலும் பல இழப்புக்கள் மத்தியில நீங்க இருக்கலாம். ඔබගේ ජීවිතයේ විවිධ අයිමිවීම් සතුව ඔබ සිටින්නට පුළුවන්. உங்களோட மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிற தெய்வமாய் ඔබගේ இருக்கிறார். ගැලවුම් කාර්යාණන් වන යේසුස් වහන්සේ ජීවමානයි. උන්වහන්සේ ජීවමාන දිවිඳුන් ලෙස සිටිනවා. அவர் உங்கள் மத்தியில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ මාධ්‍යයේදී ක්‍රියාත්මක කරනවා. நீங்க போக முடியாத இடத்துக்கு அவருக்கு போக ඔබ முடியும். යන්නට බැරි තැන් වලට උන්වහන්සේ ගමන් කරනවා. நீங்க பேச முடியாத இடத்துல அவரால போய் பேச ඔබ முடியும். කතා කරන්නට බැරි ස්ථානෙට ගොස් උන්වහන්සේ කතා කරනවා. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் ඔබ இல்லை. කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. நீங்க கல்லையும் மண்ணையும் தொழுது ඔබ கொள்ளவில்லை. ගලද පසද ඔබ නමස්කාර කළේ නැහැ. அவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாய் උන්වහන්සේ இருக்கிறார். අප මාධ්‍යයේදී ක්‍රියාත්මක කරන්නා වූ තැනත් වහන්සේ. நிச்சயம் என் கிரியைகள் வெளிப்படும். සැබවින්ම දිවෙන් වහන්සේගේ ක්‍රියාවල් நிச்சயம் එළිදරව් நான் கிரியை செய்வேன். සැබවින්ම මම ක්‍රියාත්මක කරමි. நான் உயிரோடு இருக்கிற தெய்வம். මං ජීවමානව සිටින්නා වූ එක් දෙවි කෙනෙකු. எனவே நீ கலங்காதே மகனே, එම නිසා මාගේ පුත්‍රය ඔබ කැළඹෙන්න நீ එපා. கலங்காதே மகளே என்று මාගේ දියණිය
එවැනි ඔබ නොකළ බැන්න කියා நான் உங்களுக்கு சொல்லுகிறாரு අද දවසේදී ඔබට පවසනවා நிச்சயம் அவர் உயிரோடு இருக்கிறாரு සැබවින්ම උන්වහන්සේ ජීවමානයි அவர் செயல்படுவாரு උන්වහන්සේ ක්‍රියාත්මක කරනවා உங்க இழப்ப மாற்றுவாரு ඔබගේ අයිමිවීම දෙවියන් වහන්සේ වෙනස් කරනවා அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை උන්වහන්සේට නොහැකි කියා කිසිවක් නැහැ மூன்றாவதாக அவன் சொல்லுகிறான் තුන්වෙනුව පවසනවා அருமையானவர்களே ප්‍රේමවන්තයනි நான் கடைசி நாள்ல நான் அவரை காண்பேன் என்று අන්තිම දවසේදී මං උන්වහන්සේව දකින්නෙමි කියා அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லுகிறான் අන්තිමේදී උන්වහන්සේ පොළව පිට සිටිනවා කියව පවසයි அருமையானவர்களே இதுல என்ன அர்த்தம் சொன்னா මේකේ අර්ථය කොමක්ද නම් இந்த மீட்பர் என்ன மீட்க வருவார் මාගේ මිදුම් කාර්යානොන් මාව මුදවන පිණිස උන්වහන්සේ පැමිණෙනවා பல இழப்புக்கள் மத்தியில நீங்க இருக்கலாம் විවිධාත් අයිමවීම මැදේ ඔබ සිටින්නට நீங்க පුළුවන් எதிர்பார்த்தவங்க வராம ඔබ இருக்கலாம் බලාපොරොත්තු වුණා වූ ජනතාව ඔබ වෙත පැමිණෙන්නේ නැතුව සිටින්නට நீங்க ඇති எதிர்பார்த்தவங்க மறந்து இருக்கலாம் ඔබ බලාපොරොත්තු වෙච්ච මනුෂ්‍යයන් ඔබ අමතක කරන්නට வாக்கு ඇති கொடுத்தவன் எல்லாம் கைவிரித்து இருக்கலாம் පොරොන්දුව දුන්නා වූ මනුෂ්‍යයන් ඔබට අත දිගු කරන්න නැති ஆனா நிச்சயம் உன்னுடைய மீட்பர் உன்னை மீட்பதற்கு நிச்சயம் வருவார் සැබවින්ම ඔබගේ ගැලවුම් කරු ඔබව ගලවන පිණිස පැමිණෙනවා நீ நம்பினோர் நற்றாட்டிலே விட்டுட்டு போயிருக்கலாம் ඔබ විශ්වාස කරපු ජනතාව ඔබ මහ පාරක අත්හැරලා යන්නට ஆனா ඇති நிச்சயமா உன்னை மீட்பதற்கு அவர் கட்டாயம் வருவார் එනමුත් සැබවින්ම ඔබව ගලවන පිණිස මුදහරින පිණිස දෙවියන් වහන්සේ පැමිණෙනවා நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ඔබ කැළඹෙන්නට අවශ්‍ය නැහැ எத்தனை பேர் நாங்க நல்லா இருந்த போது இவ்வளவு பேர் இருந்தாங்க ஆனா எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க நான் தனியா இருக்கிறேன் என்ன செய்யறேன்னு தெரியாது நீங்க யோசித்துக் கொண்டிருக்கீங்க මං ඔන්තර ජීවත් වෙන විටදී බොහෝ මනුෂ්‍යයන් මා සමග සිටියා නමුත් දැන් සියලු දෙනාම මාව අත්හැර ගියා මං තනියෙන් ඉන්නවා මං කුමක්ද කරන්න කියලා ඔබ ඉල්ලන්න පුළුවන් உன்னுடைய மீட்பர் உன்னை மீட்பதற்கு நிச்சயம் வருவார் ඔබගේ ගැලවුම් කර ඔබ මුදවන පිණිස සැබවින්ම පැමිණෙනවා அருமையானவர்களே நாலாவதாக அவன் என்ன சொல்றான்டா நான் அவரை காண்பேன் අත්හැර ඔව් පවසන්නේ කුමක්ද නම් මං උන්වහන්සේව දකින්නෙමි 26 27 வசனங்களை அவன் சொல்றான் இந்த கண் காணும் அந்நிய கண்கள் அல்ல நான் அவரை காண்பேன் 26 28 වෙනි වචනවලදී ඔව් පවසනවා අන්නේ ඇස් නෙමේ මාගේම ඇස් උන්වහන්සේව දකින්නේ அதே மாதிரி உன்னுடைய சூழ்நிலையில உன் பிரச்சனையில நிச்சயம் நீ தேவனை காண போகிறாய் ප්‍රේමවන්තනි ඔබගේ වාර්තාවනි ඔබගේ ප්‍රශ්න ඔබගේ අයිමවීමේදී සැබවින්ම ඔබ දෙවියන් වහන්සේව දකින්නවා உன்னுடைய இழப்புல உன் வேதனையில உன் துன்பத்துல உன் கைவிடப்பட்ட நிலைமையில உன் தனிமையில நீ இயேசுவை காண போகிறாய் ප්‍රේමවන්තනි ඔබගේ අයිමවීම ඔබගේ දුක් කාවිනා ඔබ අයිමවී සිටිනා ඔබගේ වාර්තාවනේදී ඔබ සැබවින්ම දෙවියන් වහන්සේව දකින්නවා அவர் எப்படி உன் வாழ்க்கையில செயல்படுறதை நீ காண போகிறாய் සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ ක්‍රියාත්මක කරන දේ ඔබ දකින්නට යනවා நீ இன்னும் அதிகமா அவரை காண ඔබ போகிறாய் තවත් වැඩියෙන් දෙවියන් වහන්සේව දැක ගන්නට යනවා சூழ்நிலைகள் யாவும் தோல்வியா இருக்கலாம் වාර්තාවන සීලු දේම පරාජය වෙන්න පුළුවන් அவர் අற்புதமான விதத்திலே உனக்கு வெளிப்பட போகிறார் උන්වහන්සේ පුදුම ලෙස ඔබ ඉදිරියේදී එළිදරව් වෙන්න යනවා ඒ ඔබ දකින්නට යනවා எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை එම නිසා යාපත් දේව දරුවෙනි நிச்சயம் நீ அவரை காண போறாய் සැබවින්ම ඔබ දෙවියන් වහන්සේව දකින්නට යනවා இதுவரை நீ காணாத வழிகளிலே அவர் உனக்கு வெளிப்பட போகிறார் මෙතෙක් ඔබ නොදුටුවා වූ මාර්ගයෙන් දෙවියන් වහන්සේ ඔබට එළිදරව් වෙන්න යනවා எல்லாமே முடிஞ்சு போன ஒரு நிலையில நீ இருக்கலாம் සියලු දේම අවසන් කියනා වූ තත්වයක ඔබ සිටින්නට நீ ஒரு පුළුවන් அடி வைக்க முடியாதுன்னு நீ நினைக்கலாம் කිසිම පියවරක් මහගෙන් මට ගන්නට බෑ කියලා ඔබ කියන්නට පුළුවන් ஆனா நீ காணாத வழிகள்ல நான் உனக்கு வெளிப்பட போகிறேன் එනමුත් ඔබ නොදුටුවා වූ මාවත් වල මාර්ගයෙන් මම ඔබට එළිදරව් වෙන්න යනවා இதுவரை நீ காணாத புரியாத வழிகள்ல நான் வெளிப்பட போகிறேன் මෙතෙක් ඔබ නොදුටුවා වූ ඔබ තේරුම් නොගත්තා වූ මාර්ගයෙන් මම ඔබට එළිදරව් වෙන්න යනවා நான் உனக்கு வெளிப்படுவோம் வித்தியாசமான මම முறையில் ඔබට එළිදරව් වෙනවා ඉතාමත් වෙනස් ආකාරයෙන් எனவே நீ கலங்காதே என்று கர்த்தர் එම சொல்லுகிறார் නිසා ඔබ කැළඹෙන්නට එපා කියලා දෙවියන් වහන්සේ අද දිනේදී ඔබට පවසනවා கடைசியாக அருமையானவர்களே අවසානයේ ප්‍රේමවන්තයනි நிச்சயமாக கடவுள் உன்னை மீள கட்டுவார் සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබව ප්‍රතිස්ථාපනය කරනවා யோபு 42 அதிகாரத்திலே යෝබ් 42 වෙනි පරිච්ඡේදයේ யோபுவை தேவன் கைவிடவில்லை යෝබ් දෙවියන් වහන්සේ අත්හැරියේ නැහැ அவனை தேவன் தேடி வந்தார் ඔව් දෙවියන් වහන්සේ සොයා ආවා அவனோடு பேசினார் ඔව් සමග කතා කළා அவனை மீள கட்டினார் ඔව් නැවත ප්‍රතිස්ථාපනය කළා அவன் இழந்ததை பார்க்கில 2 மடங்கு அவன் பெற்றுக்கொண்டான் ඔව් ආයිම කරපු දේවල්ට වඩා දෙගුණේ ආශිර්වාදවල් ලබා அதே ගත්තා மாதிரி தேவனுடைய பிள்ளை වගේමයි දෙව දරුවෙනි நிச்சயம் உன்னை சந்திப்பார் සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබව හමු நிச்சயம் වෙනවා அவர் உன்னை மீள கட்டுவார் සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබව ප්‍රතිස්ථාපනය කරනවා நீ இழந்ததுக்கும் பார்க்க அதிகம் பெற ඔබ போகிறாய் ආයිම කරපු දේවල්ට වැඩියෙන් ඔබ වැඩියෙන් ලබා ගන්නට යනවා இன்றைக்கு நீ வழி
வலியோட வேதனையோட இருக்கலாம். අද වේදනාව රිදීම් සමග ඔබ සිටින්නට நான் පුළුවන්. இவ்வளவு விஷயத்தை இழந்துட்டேன், இத்தனை கால பிரயாசம் வேதனை எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்தை இழந்துட்டேன்னு சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். මං බොහෝ දේවල් මගේ ජීවිතය අයිමි කර මගේ මෙච්චර කාල මගේ වෙහෙස්වීම මේ සියලු දේම මං අයිමි කරගත්තා කියලා ඔබ ඇඬලා වැළපෙමින් සිටින්න පුළුවන්. ஆனால் අற்புத விதமா நீ இழந்ததை பார்க்கிலும் கடவுள் உனக்கு அதிகம் கொடுப்பார். එනමුත් පුදුම ලෙස විශ්මිත ලෙස ඔබ අයිමි කරගත්තා වූ දේවල්ට වැඩියෙන් වෙන වාසුපට ලබා දෙන්න இழப்ப යනවා. கண்டு மனம் சோர்ந்து போகாத, அதறியப்படாதே. අයිමිවීම් වල දැක ඔබ සිත් වේදනාවට පත් වෙන්නට එපා. நீ இழந்ததுக்கும் பார்க்க நிறைய பெற போற கடவுள் உன்னை வித்தியாசமான முறையில ஆசீர்வதிக்க ඔබ போறார். අයිමි කරපු දේවල්ට වැඩියෙන් වෙන වාසුපට ලබා දෙන්න යනවා. ඔබ සැප වෙනම දෙවියන් වහන්සේගේ පුදුම ක්‍රියාවල් දකින්නට எனவே යනවා. இழப்புக்கள் மத்தியில நீங்க இருக்கலாம். එමනිස් ඔබ අයිමිවීම් මාධ්‍යයේ සිටින්නට පුළුවන්. சோர்ந்து போகாதீங்க. මැලි වෙන්නට එපා. கடவுளை விட்டு போகாதீங்க. දෙවියන් වාසව අත්තර යන්නට එපා. முறுமுறுக்காதீங்க. කෙන්දිරි ගන්නට එපා. உறுதியா இருங்க. ස්ථාවරව සිටින්න. கடவுளை விசுவாசிங்க. දෙවියන් වාසව විශ්වාස කරන්න. நிச்சயம் உங்களுக்கு இயேசு மீட்பரா இருக்கிறார். සැපවින් මේ යේසුස් වහන්සේ මිදුම් කාර්යානන් ලෙස සිටිනවා. அவர் உயிரோடு இருக்கார். උන්වහන්සේ ජීවමානව அவர் සිටිනවා. இப்பயே செயல்பட்டு උන්වහන්සේ கொண்டிருக்கார். සැපවින්ම ක්‍රියාත්මක කරමින් உங்களை සිටිනවා. மீட்க நிச்சயம் வருவார். ඔබව මුදහරින පිණිස සැපවින්ම දෙවියන් වහන්සේ පැමිණෙනවා. வித்தியாசமான முறையில வழிகள்ல நீங்க அவரை காண போறீங்க. වෙනස් වූ පුදුම මාර්ගයෙන් ඔබ දෙවියන් වහන්සේව දකින්න යනවා. நிச்சயம் அவர் உங்களை மீள கட்டுவார். සැපවින්ම දෙවියන් වහන්සේව ප්‍රතිස්ථාපනය කරනවා. இந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாசத்துக்குள்ள போங்க. මේ සිතුවිල්ල සමග මේ අලුත් මහසයට ඔබ ඇතුළත් වෙන්න. அவர் பெரிய காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ මහත් දේ ඔබගේ உங்களை ජීවිතේ සිදු தேற்றுவார், කරනවා. ஆற்றுவார். ඔබව සනසනවා, ඔබට සැහැීමක් உங்களை ලබා දෙනවා. தைரியப்படுத்துவார். ඔබව ධෛර්යවත් කරනවා. உங்களை முன்னோக்கி கொண்டு போவார். ඔබව ඉදිරියට තරා ගෙනියනවා. எனவே கர்த்தருக்கு உங்களை එම ஒப்புக்கொடுங்க. නිසා දෙවියන් වහන්සේට ඔබ කැප කරන්න. இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க අද போகிறேன். දවසේදී මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්නට යනවා. பரிசுத்தமான பிதாவே, ශුද්ධ වූ යාපත් පියාණනි, இழப்பு ரொம்ப வேதனையானது. හයිමිවීම තාමත් වේදනා அதை සහිතයි. நீங்க தெளிவா ඒ ඔබ அறிந்திருக்கிறீங்க. වහන්සේ තාමත් පැහැදිලිව දැන எங்கட සිටිනවා. கண்ணீர் உமக்கு மறைவா இல்லை. අපගේ කඳුළලි ඔබ වහන්සේට සැඟවී எங்கட නැහැ. வேதனைகள் உமக்கு மறைவா අපගේ இல்லை. වේදනාවල ඔබ වහන්සේට සැඟවී නැහැ. அப்பா, நீங்க எங்கட இழப்புக்கள் மத்தியில நீங்க இருக்கிறீங்க. පියාණනි, අපගේ අයිමිවීම මැදිය ඔබ වහන්සේ සිටිනවා. நீங்க எங்க மீட்பரா ඔබ இருக்கிறீங்க. වහන්සේ අපගේ ගැලවුම් කරු ලෙස සිටිනවා. உயிருள்ள மீட்பரா இருக்கிறீங்க. ජීවමාන ගැලවුම් කරුවෙකු ලෙස நீங்க සිටිනවා. எங்களுக்காக செயல்படுறீங்க. ඔබ වහන්සේ අප වෙනුවෙන් ක්‍රියාත්මක කරනවා. நிச்சயம் எங்களை மீட்க வருவீங்க. සැබවින්ම අපිව මුදහරින පිණිස ඔබ වහන්සේ පැමිණෙනවා. வித்தியாசமான வழிகள்ல நாங்க உங்களை காண போறோம். පුදුම වූ වෙනස් මාර්ගින් අපි ඔබ වහන්සේව දැක ගන්නට යනවා. நீங்க எங்களை மீள கட்ட போறபடியான ඔබ மக்கள் වහන්සේ අපිව ප්‍රතිස්ථාපනය කරන්න නිසා ස්තුතියි. இந்த நாள்ல வலியோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். වේදනාව, දුක, රිදීම, අයිමිවීම සමග සිටිනා වූ සියලු දෙනා උදෙසා මං යාඥා කරමි. நீங்க அவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. ඔවුන්ට සැනසුමක්, සැහැීමක් ඔබ වහන්සේ ඇති කරන්න. ஐயா, மறக்க முடியாத விஷயங்களை மறக்க உதவி செய்யுங்க. අමතක කරන්නට බැරිදී අමතක කරන්නට උන්ට උදව් කරන්න. முன்னோக்கி போக முடியாம கலங்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கூட பலத்தை கொடுங்க முன்னோக்கி போறதுக்கு. ඉදිරියට තරා ගමන් කරන්නට බැරුව වේදනාව සමග සිටින අයට ඉදිරියට තරා ගමන් කරන්නට යුතු ඔබ වහන්සේගේ බලය ලබා දෙන්න. சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. මැලි වුණා වූ සියලු අදවත් ඔබ වහන්සේ ශක්තිමත් කරන්න. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. බලාපොරොත්තුව අයිමි කරගත්තා වූ අයට බලාපොරොත්තුවක් ඇති කරන්න. காயப்பட்ட ஒவ்வொருடைய காயங்களையும் கட்டுங்க. තුවාල වෙච්ච වූ සියලු දෙනාගේ තුවාල ඔබ වහන්සේ බඳින්න. நிச்சயம் ஒரு மீள கட்டுதல் உண்டென்ற விசுவாசத்தோடு செயல்பட தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. සැබවින්ම ප්‍රතිස්ථාපනයක් තිබෙනවා කියන විශ්වාසී සතුව ක්‍රියාත්මක කරන්න සියලු දේව ජනතාවට ඔබ වහන්සේ උදව් කරන්න. இந்த புதிய மாசத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் මේ ஆசீர்வதிங்க. අලුත් මාසෙදී සියලු දේව දරුවන්ව ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிங்க. නිවසේදී රොටියද පානීයද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. போக்குவரத்துக்களை கூட இருங்க. යාම ඊමේදී ඔබ වහන්සේ සමග සිටින්න. எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. සියලුම වසංකතේ නිවත් ඔබ වහන්සේම ඔවුන්ව රැක ගන්න. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියලුන් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියුත්පෙන් වහන්සේගේ ප්‍රේමයත් பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ශුද්ධාත්මෙන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடன் தங்குவதாக. අදත් එට සදා කාලෙටම අප සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.